இன்றைய செய்திகளை உறக்கச் சொல்வோம். வணக்கம். செய்திகளை உறக்கச் சொல்வோம். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட செயற்குழு கூட்டம். இராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் ராஜாராம் பாண்டியன் தலைமையில் திருவாடானை சட்டமன்ற உறுப்பினர் கருமாணிக்கம், முன்னாள் மாவட்ட தலைவர் செல்லதுரை அப்துல்லா, தேசிய மீனவரணி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் ஆகியோர் முன்னிலையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மாநில, மாவட்ட, வட்டார, நகர, பேரூர், கிளைக்கழக நிர்வாகிகள் மாவட்டத்தின் 4 தொகுதிகளில் இருந்தும் ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாவட்ட பார்வையாளர் மற்றும் தொகுதி பார்வையாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்கு தொண்டர்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என பலரும் தெரிவித்தனர். வணக்கம். சரஸ்வதி செல்லூர்ல இருக்கு. அங்க போயிருந்தோம். அப்ப எல்லாரும் கன்னியாகுமரியில இருந்து டிஎம்கே பார்சல் போகுதுங்க, தூத்துக்குடிக்கு போகுது, கண்டிக்கு மண்டலம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே போகுது. அப்ப ஐயா காங்கிரஸ் வேஷ்டி இருக்கா அப்படின்னு கேட்டேன். இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. என்ன எல்லா கட்சி வேஷ்டி இருக்கு, இதை மட்டும் தேர்தல அப்படின்னு சொன்னேன். இல்ல ஒரு கூட்டத்துல செயற்குழு கூட்டம், பொதுக்குழு கூட்டம் ஆளுநரை தேர்ந்தெடுத்து கொண்டு வரதில்லை. கிராமங்கள் பூரா நம்ம பேச்சு கொடுத்து கட்சியில் அட்டை வச்சு கூப்பிட்டு இந்த பேச்சு சுப்பிரமணியன் வேமாங்க தேர்வாகி கொண்டிருக்கின்ற இந்த தேர்வாகி இருக்கின்ற நிலையில் ஆளுநரே இல்லை. அந்த கட்சிக்கு அந்த காங்கிரசுக்கு ஒரு 5 சீட்டு கொடுத்தா போதுங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஊடகத்திலும் அந்த விவாதங்களில் கருத்து கேட்கும் சொல்கின்ற காலகட்டத்தில் பாரதோட யாத்திரையில் நமது மாவட்டம் சார்பாக நாம் சார்ந்திருக்கின்ற அந்த கைத்தறி நெசவாளர் கிட்டத்தட்ட 22 பேர் மாநிலங்களவை இடத்தையும் பெற்றுத்தந்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கும் திருமதி சோனியா காந்தி அவர்களெல்லாம் இந்த நாட்டிற்காக பாடுபட்டதை யாரும் மறக்க முடியாது. அதனால் தான் இன்று இந்த நாட்டு மக்கள் அனைவரும் அவர்களுடைய சிறப்பாக துவங்கி வைத்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றி. இந்த இணையதளத்தை உருவாக்கி செல்லதுரை அப்துல்லா அவர்கள் மிக சிறப்பாக இங்கே மாவட்டத்தை கட்டமைத்து கிராமமாக சென்று அவர்கள் சொன்னதை போல அடுத்ததாக யுவராஜ் அவர்களுக்கு கொண்டாடி சகோதரி காயத்ரி அவர்களுக்கு முன்னாடி பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. டாக்டர் செல்வராஜ் அவர்களுக்கும் மாநில செயல்படுவதற்கு அனுமதி இருந்த உங்கள் அனைவருக்கும் எனது மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவாரூரில் இருக்கக்கூடிய அந்த ஓரில் மனோகரன் அவர்களுக்கும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் முருகானந்தன் அண்ணன் அவர்களுக்கும் எனது மரியாதையான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பகுதிகளில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே வந்திருக்கக்கூடிய வட்டார நகர தலைவர்களெல்லாம் செயல்பாடுகளை மிகவும் நாம் அறிந்தவர். எனது நான் கேட்டுக்கொண்டதன் பேரில் அவர்கள் அனைத்து கமிட்டிகளையும், வார்டு கமிட்டி, கிராம கமிட்டி, தற்போது மண்டல கமிட்டி உட்பட அனைத்து கமிட்டிகளையும் அமைத்து கொடுத்து மிக சிறப்பாக கட்சியை வழிநடத்தி சென்றிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே நமக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 22 சட்டமன்ற தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுவதற்கு உழைப்பது போல இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் காங்கிரஸ் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசாங்க முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வதற்காக ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி எப்போதும் துணை நிற்கும் பணியாற்றுவோம் என கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விரைவுகிறேன். இந்த
இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.